பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7 கர்த்தர் ஆபிரகாமிடம் ஈசாக்கை பலி கொடுக்குமாறு சொன்னார். ஆபிரகாம் கவலைப்படவில்லை. அந்த கவலையை கர்த்தர் மேல் வைத்து விட்டார். யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து கவலைப்பட்டு தன்னுடையவைகள் எல்லாவற்றையும் ஆற்றின் அக்கறைக்கு அனுப்பிவிட்டு தன்னுடைய பயத்தை, அதாவது தன்னுடைய கவலையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்தான். யோபு தன்னுடையவைகள் எல்லாவற்றையும் இழந்தான். கவலைப்படாமல் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று தன்னுடைய கவலைகளை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விட்டான். தானியேலை சிங்கக்கெபியில் தூக்கி போட்டவுடன் தானியேல் கவலைப்படவில்லை. மாறாக தன்னுடைய கவலையை கர்த்தர் மேல் வைத்துவிட்டு பாடி துதித்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் அது நிறைவேற கால தாமதம் ஆனாலும் அல்லது வரும் காரியங்கள் குறித்தாகிலும் கவலையோடு இருக்கிறோம். ஆனால் பேதுரு சொல்கிறார், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. அவர் ஏன் நம்மை விசாரிக்க வேண்டும்? அவருக்கு பிடிக்காததை செய்த நம்மை ஏன் விசாரிக்க வேண்டும் என்றால், தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்டவர், நம்மை உண்டாக்கியவர், நம்மை உருவாக்கியவர், பேர் சொல்லி அழைத்தவர், நமக்கு வந்த கவலை மற்றும் ஆபத்து காலங்களில் எல்லாம் நம்மை கரம் பிடித்து நடத்தியவர், நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொன்னவர், இன்று வரை நம்மை பாதுகாத்து உயிரோடு வைத்திருப்பதாலும் நம்மேல் நினைவாய் இருப்பதாலும் நம்மை அவர் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இந்த பூமியில் நம்மை விசாரிக்கிறவர்கள் நம்முடைய கதையையோ கவலையையோ கேட்டுவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்றும், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்றும், நான் உங்களுக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்றும், திகியாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்றும் நமக்கு வாக்கு கொடுத்திருப்பதால் அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். மேலும் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களின் கவலைகளை தீர்த்த தேவன் தன்னை தேடி வந்த யாவருடைய கவலை கண்ணீரை துடைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த தேவனாகிய கர்த்தர் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா கவலைகளையும் கண்ணீர்களையும் துடைத்து நமது வாழ்க்கையிலும் அதிசயங்களை அற்புதங்களை செய்ய போவதால் நம்முடைய கவலையை அவர் மேல் வைத்துவிட்டு சமாதானமாய் சந்தோஷமாய் இருப்போம். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் எதற்கும் கலங்காமல் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு தெரிவிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.